வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நேற்று நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டேனே, காத்தடியமாக பரவிச்சு. விஜய் படம் லீக்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவ்வளோ காத்தடியாக பரவி நிறைய பேர் டவுன்லோட் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, பைரட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ நியூஸ் எப்படி பரபரப்பாக பார்த்துருப்பீங்க. நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் அதை பற்றி அதே வீடியோ போட்டுட்டேன். மறக்காம என் சேனல் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்கும். யார் லீக் பண்ணால் அந்த விஷயத்தை தாண்டி இப்போது யார் லீக் பண்ண விஷயம் பேசாமல் யாரெல்லாம் பற்றி லீக் பண்ண சொல்லி பொருளி வெளில வருதோ அவங்களெல்லாம் பிடிச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பற்றி யார் லீக் பண்ண சொல்ல விரும்பல, அதுக்கான வீடியோ இது கிடையாது. இது எப்படின்னா, அந்த லீக் பண்ணுறதுக்கான பிரபாவம் எந்த அளவுக்கு நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகலைன்னு சொல்கிறதுக்கான வீடியோ இது சிம்பிளாக சொல்லிடுறேன். ரீசெண்டாக இப்போது நான் வேலை செய்ய போகிறதுல நான் ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒருத்தன் என் மேலே காண்டில் இவன்லாம் பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி போல கழிப்பு விட்டான். என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஆளுக்கு வந்து மேட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன தேவையில்ல, உனக்கு என்ன மயில் வேண்டி கிடைக்குது, எதுக்கு மயிலுமே புள்ளிக்கிட்டு இருக்க, உன் மயிலை பார்த்து போக மாட்டியா சொல்லி எல்லாம் பயங்கரமாக மேட்ட ஆரம்பிக்கிறானுங்க. ஒவ்வொருத்தரும் திட்டுறானுங்க. நான் யோசிக்கிறேன், எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்னடா பண்ண சொல்லிட்டாது பண்ணுங்க சொன்னேன், நீ எதுக்கு ஏதாவது பார்த்தா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க சொல்லி நான் யோசிக்கிறேன். நான் படம் டவுன்லோடும் பண்ணல, பார்க்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. நேற்று லீக்ஸ் நடந்துச்சு, அதை பற்றி வீடியோ போட்டேன்னா சொன்னேன் வெளியில். அதாவது நேற்று லீக்ஸ் நடந்துச்சு, அது எப்படி லீக்ஸ் நடந்திருக்கும், என்னம்மா நடந்திருக்கும், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமலே வீடியோ போட்டேன்னா எல்லாருக்கும் சொன்னேன். அதை சொன்னதுக்கு எல்லாருக்கும் என்னாச்சு, இவனா பார்த்து லீக் பண்ணால் இவனா பார்த்து ஏதாவது ஷேர் பண்ணிட்டு இருக்க சொல்லி போட்டவனே ஆளுக்கு என்ன மேலே ஆரம்பிக்கிறாங்க. கடுப்பாச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவ்வளோ நாளும் அதை பார்த்தா பார்க்காம இருக்கணுமா, லீக் பண்ண அந்த படத்தை பார்க்காம இருக்கணுமா, அந்த மாதிரி காண்டாகுது. இது நிறைய பேர் யோசிப்பேங்க, ஏன் போய் பார்க்க போகிறீங்க, நான் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் யோசித்தேன், ஏன்னா எனக்கும் அவங்களும் மூலையில் களிமண்ணில் தலையில் இல்லையே, மூலையில் இருக்கிற யோசிக்கிறேன். அவங்களாம் லூஸ் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. டாக்ஸிக் ஃபேன்ஸ் நடக்கிறாங்களே, நம்மளும் இருக்குமா, நம்ம நடக்கணும், அவங்க பார்த்தா கேட்குறது, நம்ம போய் பார்த்தா 10 வருஷத்தில் கிடைக்கிறது நான் சொல்லி யோசிச்சு தான் நான் நின்றுருக்கேன். இது என்ன வீடியோனா, இது வந்து லீக் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது. இப்போ அவங்க சொல்லி சின்ன அவேர்னஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இது படத்தை லீக் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது, ஏதாச்சும் லீக் பண்ணாலும் அதுக்கான வீடியோ கிடையாது. இப்போ யாருக்காச்சும் படம் இருக்குன்னா தயவு செஞ்சு அவங்கள பிடிச்சி வெய்யாதீங்க, மிரட்டுறது, அடிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது அப்படியே அவங்க பேர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவன் நம்ம இப்போ ஏதாவது படத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கான், அவங்கள வச்சு அடிக்கிறது, அவங்க மிரட்டுறது, அவங்கள திட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவங்க சொல்லி புரிய வைங்க தயவு செஞ்சு. படம் பார்க்காதடா, தேட்டரில் போய் பார்த்துக்கோ, இல்லை ரிலீஸ் ஆகும்போது பொறுமையாக பாரு. இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக படம் பார்க்க போகிறேன், அந்த படத்தை இப்படி பேச அவ்வளோ தூரம் அந்த படத்தை அவ்வளோ இதை டவுன்லோட் பண்ணி பைரட்ஸ் வெப்சைட்டில் இந்த மாதிரிலாம் பார்க்கணும் ரொம்ப அவசியம் இல்லையே. சாதாரண ஆக்டர் படம் தானே, இப்போ தேட்டரில் பொறுமையாக பாருன்னு சொல்லி புரிய வைங்க. அதை விட்டு எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு எதுக்கு நீ அவள் படம் வச்சுருக்கான்னு அவனை போய் மிரட்டுறது, அவனை போய் இந்த மாதிரி நீ படம் டிலே பண்ணல எங்கேயும் அவனுக்கு கொலை பண்ணிடுவேன், எங்கேயோ கொண்டுருவா சொல்லி மிரட்டுறது. இந்த கொலை முயற்சி இந்த மிரட்டல எதுக்கு நான் கேட்குறேன். சாதாரண படம் தானே, சொன்னால் புரிஞ்சுப்பான். இல்லையா விட்டுடுங்க. அவன் வச்சுக்கிறான், அவன் படம் பார்த்துக்கிறான், பட அவன் ரொம்ப அவன் எங்கேயாச்சும் போய் விழுவான், அவன் எங்கேயாச்சும் போய் அடியோ பேச வாங்குவான், அது அவன் விதி, விட்டுங்க. அதை விட்டு டாக்ஸிக் ஃபேன்ஸ் அது பிஹேவ் பண்ணாதீங்க. இப்போ ஏதாவது படம் வச்சுருக்காங்களா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், டேய் இந்த படம் எதுக்கு வச்சுருக்கேன், ஸ்டில் பண்ணுறது தேவையில்லை, இப்போ தேட்டரில் போய் பார்த்துக்கோ, இன்னும் ஒரு மாதம் ரீல்ஸ் ஆக போகுது, நீ வேலை செஞ்சால் உன் பொழப்பா பற்றியே போய் தெரியாது. இப்போ அந்த படம் பார்த்து 3 மணி நேரம் படம் அப்படி அவ்வளோ அர்ஜென்ட் அந்த லீக் ஆன படம் பார்த்தே ஆகணும், அவ்வளோ அவசியம் இல்லைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒரு விஜய் ஃபேனாக அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நல்ல விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அது எதுக்கு டாக்ஸிக் ஃபேன்ஸ் அதுவும் மிரட்டுறது, கொலை பண்ணிடுவோம் சொல்கிறது, எதுக்கு இதெல்லாம் அவ்வளோ டாக்ஸிக்? அது யார் போய் மேலே சொன்னீங்களே, என்னையே மாட்டினானுங்க, நான் ஒர்க் பண்ணுற இடத்துலேயே மாட்டினானுங்க. எவனோ நான் உண்மையாக படம் டெவலப் பண்ணவே இல்லை, பார்க்கவும் இல்லை, இன்னும் நான் டெவலப் பண்ணவே இல்லை. அது நான் லீக்ஸ் ஆன வீடியோ போட்டேன்னு சொல்லி சும்மா பேசிட்டு இருந்தேன். அந்த யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அதை எவனோ ஒருத்த மாற்றி கேட்டுட்டான் போல், போயிட்டு பரப்பி விட்டான். எவனா எல்லாருக்கும் படத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கான், இவனை பிடிச்சி வெள்ளுங்க சொல்லி எவனோ மாட்டி விட்டான் போல். அவ்வளோ என் ஃபோட்டோ குரூப்பில் போட்டு ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் மேட்டில் கால் பண்ணி, மொத்தம் ஏதாவது படத்தை டிலீட் பண்ணல வந்தவன் வச்சு செஞ்சிடும் சொல்லி மாட்டிட்டு இருக்கான். நான் கேட்குறேன், இப்போ இந்த படத்தை வச்சுருந்தா கூட எங்களுக்கு அவ்வளோ இம்பேக்டை மாட்டணுமா இப்போ சாதாரண படத்துக்கு? சாதாரண படம் இல்லை ப்ரோ, 400 கோடி பட்ஜெட் இப்போ பெரிய பொருட்செலவோ கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். அவ்வளோ பெரிய ஆக்டரோட படம் லீக் ஆகிருக்கு, தப்பு தான், இல்லீகல் தான், ஒத்துக்கிறேன்.
அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கொலை பண்ணுற அளவுக்கு அது தப்பு கிடையாது. நீங்கள் அதாவது நான் படம் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து கத்தி வச்சு குத்தி கொன்னுடுவீங்களாண்ணே? அந்த அளவுக்கு நான் பெரிய கிரைம் பண்ணலையே. வச்சுருக்கேன், வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சொல்லலாம். "ஏய் வச்சுக்காதடா, ஏதாவது கேஸ் ஆகிட போகுது, ஏதாவது ஏதாவது லீகல் இஷ்யூஸ் வந்துடும், அப்போ அவங்க ஏதாவது நோட் பேப்பர் கூகுள் ஃபோன் யூஸ் பண்ணுற ஏதாவது நோட் பார்த்தாலும் அப்புறம் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை விட்டு எதுக்கு இந்த மிரட்டலாம்? எதுக்கு டாக்ஸிக் ஃபேன்ஸ் எப்படி பண்ணுறீங்க? அப்படி அவங்க கேட்கலையா, வித்துடுங்கன்றேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு லாஜிக்காக யோசிங்களேன், எப்படி இருந்தாலும் அந்த படம் தேட்டரில் வந்துச்சுன்னா எல்லாருமே பார்க்க போகிறது கிடையாது. நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எல்லாம் படத்துக்கு போய் பார்ப்பாங்களா? இல்லை சில பேர் இந்த தமிழ் எப்படி வெப்சைட் மாதிரி பைரசி வெப்சைட் எல்லாம் தேட்டருக்கு போயிட்டு பாதி பேர் பார்ப்பாங்களா? நல்லா இருந்தால் பார்ப்பானுங்க, படம் ஹிட் ஆகும் தான். ஆனால் அப்படி ஹிட் ஆனால் கூட 2-3 ஜனங்க இன்னும் ஃபோன்லேயே பார்க்குற பழக்கம் இருக்குது. நீங்களே நியாயமாக யோசிங்க. நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விட்டுறேன். நீங்களே சொல்லுங்கள். எல்லாரும் போய் படம் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா எப்போ ஆல்ரெடி அந்த படம் ரீமேக்கு தெரிஞ்சு பாதி பேர் விட்டுருப்பானுங்க. இப்போ ரிலீஸ் ஆனால் கூட படம் நல்லா தான் ஓடிடும். படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃபேன்ஸுக்கு இந்த ஜெயிலர் மாதிரி நல்ல ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக நல்லா இருக்குன்னு சொன்னால் படம் ஓடிடும், படம் ஹிட்டாக. அப்படி ஹிட்டாகனா கூட ஃபோன்லேயே பார்க்குறவங்க இருக்க தான் சேவானுங்க. அவங்க நம்ம எப்படியும் மாற்ற முடியாது. நீங்கள் ரோட்டில் மேலேனா வீட்டில் போய் பார்ப்பான், வீட்டில் மாதிரினா வேறு எங்கேயும் சதுக்குள்ள வந்து பார்க்கலாம் செய்வான். நம்ம எதுவும் பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண தான் முடியும். பார்க்காதடா வயிற்று லட்சமாக வந்து அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க 10 சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பார்த்தா அவங்க வயிற்று தச்சமாக இருக்கும், அப்போ அவங்க நஷ்டம் போவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண தான் முடியும். அங்கே போய் நீங்கள் மிரட்டுறது, அவங்க ஃபோனை பிடிச்சி உடைக்கலாம் சொல்லி மிரட்டுறது, முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதெல்லாம் டாக்ஸிக் ஃபேனிசம். இது டாக்ஸிக் ஃபேன்ஸ் ரொம்ப பண்ணுவாங்க. தளபதி ஃபேனாக அதாவது விஜய் ஃபேனாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாத தேவையில்ல, உங்களுக்கு வேலையை பார்த்தே போனேன், 2 நாள் வேலை பார்த்தா 3 நாள் வேலை டைம் பாஸ் ஆகிடும், படமே ரிலீஸ் ஆகிடும். இன்னொரு மாதத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது, இதுக்கு ஃபோன்லேயே பார்த்துட்டு டேரக்ட்லேயே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண விஜய் பார்த்துன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிரச்சனை தப்பு கிடையாது, எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி மிரட்டல தயவு செஞ்சு வேணாம். ஒரு படமாக அது நல்லா ரீமேக் படமாக இருந்தாலும் நிறைய பேர் தேட்டரில் போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த தேட்டர் பில் பார்த்து பழகிடுச்சு. ஏன்னு சொல்லி காசு இல்லைப்பா. ஒரு நாளைக்கு ஒரு 500-600 பார்க்குறவங்களுக்கு பெட்ரோல் சாப்பாடு செலவு போதுமாக போகுது. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நான் மாதம் 300 ரிசார்ஜ் பண்ணிருக்கேன், எனக்கு தேவையான பார்த்து நான் பார்த்து போயிட்டே இருப்பேன்னு சொல்லி சொல்லுவான். அவள் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் நல்லா பண்ணால் அவன் ஃபோனில் பார்த்து தான் இருப்பான். ஸோ டோன்ட் ஸ்ப்ரெட் டாக்ஸிசத்தை தயவு செஞ்சு, அதாவது டாக்ஸிக் ஃபேனிசத்தை தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏதாவது படம் வச்சுன்னு டீட் பண்ணுறதா தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், பெரிய லீகல் இஷ்யூஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லையா விட்டுருங்க. அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்போல்லாம் அவங்க என்ன ஆகும்னா, இன்னும் அந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி இன்னும் ஆர்வம் தூண்டும். எக்ஸ்பிளைன் பண்ணால் நார்மலாக எடுத்து விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் மிரட்டிக்கிறதான் சில பேர் டென்ஷன் பார்த்தியா இருந்தா இருக்கீங்க, அவங்களுக்கு என்ன ஒரு நாள் காந்தியில் என்ன பண்ணுவாங்க, அப்படி என்னதான் இந்த படத்தை பார்த்து தீர்வுன்னு சொல்லி இன்னும் அதாவது இன்னும் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் நான். ஸோ நீங்களும் அவங்க வளர்த்து விட்டு அளவு மாறிடுவாங்க. அதனால் யாரையும் மிரட்டாதீங்க. அவன் எப்படியாவது போய் போடும், ஏன்னா அவன் அவனை அனுபவிச்சுப்பான். அதை விட்டு போய் நீங்கள் போய் மிரட்டுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நான் எதாவது சொல்ல நினச்சேன். தாண்டி எதுவும் இல்லை. படம் ரிலீஸ் ஆகட்டும், போய் பார்ப்போம். நானும் படம் பார்க்கல, ஒன்றும் பண்ணலை. ரிலீஸ் ஆனால் பார்க்கலாம், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்ப்போம், பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனால் தயவுசெய்து இந்த மாதிரி டாக்ஸிக் ஃபேனிஸ் இதை மாதிரி தயவுசெய்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. யாராவது சொன்னாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் வீடியோ கைஸ், பாய். முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஆளும் கொடுத்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறையா தப்பாக பேசினாலும் மிஸ்டேக்காக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன் அடுத்த வீடியோவில். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், இல்லைனா என்னென்ன மிஸ்டேக்கு எதாவது மாற்ற சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ மாற்ற பார்க்குறேன். தட்ஸ் ஆல் வீடியோ கைஸ்.